தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். என்னமோ பண்ணு. எந்தா ஐயோ அம்மா அம்மா அந்த நோட்டை கூட எதுக்கு? அம்மா அது என்ன நோட்டுமா அது? வரவு செலவு கணக்கு நோட்டு. ஓ கொடுமா, நானும் பாக்குறேன். எதுக்கு? நீ எதுக்கு பார்க்கணும்? ஏற்கனவே கணக்கு பாதியில நிக்குதுன்னு நானே குழப்பத்துல இருக்கேன். இப்போ எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அத கொடுங்க, நான் முடிச்சு காட்டுறேன். வேணாம், எல்லா கணக்கு வழக்கையும் நான் தான் பண்ணுவேன். ஷோ அப்பா, என்னடா புதுசா பண்ற? இந்த நோட்டு நான் பார்த்ததே இல்லையம்மா நம்ம வீட்ல. கூட ஒரு தடவை பார்த்து தரேன். இந்த வீட்டு பொறுப்பு என்னோடது. நீ ஏன் இதுல எல்லாம் தலையிடுற? நான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் தருவேன். இப்பெல்லாம் தர முடியாது. மாமா என்ன தமிழ், ஏன் பதட்டமா வர்ற? எப்படியாச்சும் அதை வாங்கி கொடுங்க மாமா. இருமா, நீ ஒன்னும் பதட்டப்படாத. இப்படி மாட்டிக்கிட்டே தமிழ், நான் போய் பேசுறேன். ஒரு தடவை கொடுக்க பார்த்து தரேன். இப்பதான் நானே கத்துக்கிட்டு ஒவ்வொன்னு பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. அது நான் உனக்கு ஹெல்ப் பண்ண. மீனா, தலைவலிக்குது, எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்து வரியா? இருங்க. முத்தம்மா, அம்மா, முத்தம்மா, சொல்லுங்கம்மா. இதோ இவருக்கு தலைவலிக்குதா, ஒரு காஃபி போட்டு கொடுங்க. சரிம்மா, அவங்க போட்டு கொடுப்பாங்க. கோச்சுக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ அம்மா, அப்பா ஏம்மா திடீர்னு பசிக்குதுமா. இப்பதானே நான் சாப்பிட்டேன். அது 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 மொபைல் போன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேனா, அதான் ஒரு மாதிரி ஜீரணமாகாம வயிறு வலிக்குது, பசிக்கவும் செய்யுது. அம்மாவா ஏதாவது ஒரு சாண்ட்விச் பண்ணி கூட ப்ளீஸ்மா. அப்படியே போட்டேனா கொப்பர், அத முடியாது போ. போனை பார்த்துக்கிட்டு சாப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி இரு, நான் செஞ்சு தரேன். அம்மா நோட்டை கொடுத்துட்டு போமா. இதுல ஏகப்பட்ட கணக்கு இருக்கு. இதெல்லாம் இங்க வச்சுட்டு போக கூடாது. இத பத்திரமா உள்ள கொண்டு போய் வச்சு பூட்டிட்டு உனக்கு சாண்ட்விச் பண்ணி தரேன். சரியா? இரு. தள்ளு. நான் என்ன பண்ணுவேன்? வயிறு வலிக்குது, தலைவலி. போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்? தமிழ் பொறுமையா இரு, பதட்டப்படாத. ஏதாவது ஒரு வழி பண்றேன், எப்படியாவது வாங்கி தந்துடுறேன். அவ இன்னும் பாக்கல. இல்ல, இன்னும் பாக்கலன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். நான் கூட தானே இருக்கேன், எப்படியாவது எடுத்து வந்துடுறேன். தைரியமா இரு. தேங்க்ஸ் மாமா. தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு கை காலெல்லாம் ஓடலங்க, ஒரே பதட்டமாவே இருக்கு. அதுக்கு இப்படி ரூமுக்குள்ளே வாக்கிங் பண்ண பிரச்சனை எல்லாம் சரியாயிருமா? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. என் நிலைமைய புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, அந்த டாக்குமெண்ட் எடுக்கணும் அவ்வளவுதானே? அம்மா பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியா எடுத்துடலாம். நான் அப்பாட்ட சொல்லிருக்கேன்ல. அத்தை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன கண்டாலே வெறுப்பாவாங்க. இப்பதான் அன்பா பேசுறாங்க. என்கிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றாங்க. எனக்கு என் வாழ்க்கையில ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி நம்பிக்கை வந்திருக்கு. இப்ப மட்டும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க,
முதலுக்கே மோசமாயிடும். என்ன என்ன தமிழ், என்ன பண்ண சொல்ற? வெயிட் பண்ணு. அப்பா எடுத்துட்டு கால் பண்ணுவாரு. இங்கே இருந்தா அதெல்லாம் நடக்காது. வாங்க போலாம். ஏய், இரு. நம்மளாச்சும் ட்ரை பண்ணலாம். இரு தமிழ். ஃபிட்டா எங்க அம்மாக்கு மயக்க மருந்து கொடுத்து அப்படியே அந்த டாக்குமெண்ட் எடுக்க சொல்ல போலயே. தேவைப்பட்டா பொண்டாட்டிக்காக அதையும் தான் செய்யணும். ஏது? வாங்க. ஏய் தமிழ், ஏய் அப்பாவை எழுப்பலாம். என்ன சிவி, அத்தையோட சேர்ந்து மாமாவும் தூங்கிட்டாரா? அதான் எனக்கும் தெரியல. இரு எழுப்பலாம். அப்பா அப்பா பாத்து கேட்ட போது இந்த கூப்பிடாது வர. மாமா மாமா மாமா, அந்த சாவி, கபோர்ட் சாவி. இருங்க வர்றேன். ஐயோ, என்ன சிபி, மாமா இப்படி சொதப்பறாரு? எல்லாம் ஒன்னால வந்தது. உண்மையை சொல்லுங்க, இவ்வளவு பிரச்சனை தேவையா? தினம் நான் போராட வேண்டியதா இருக்கு. உண்மையை சொன்னா ஜனமா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு தானே பாக்குறீங்க. ஏய் இது பாரு, அழுது தொலையாத. எதுக்கு எடுத்தாலும் இதே சொல்லிக்கிட்டேன். அப்பா வந்துட்டாரு. வா 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 வா. வாங்க வாங்க. அப்பா இங்க வாங்க. டேய் சிபி, அப்பா என்னப்பா? தலை இன்னைக்கு இடையில சாவி வச்சுக்கிட்டு அங்கங்க அசைய கூட மாட்டேங்கிறா. சாவி எடுக்கவே முடியல, என்னடா பண்றது? அப்பா நேர் வழியில போனா எதுவும் வேலைக்கு ஆகாது. என் பொண்டாட்டிக்கு மயக்க மருந்து கொடுத்துடலான்னு சொல்றியா? டேய் அதெல்லாம் தப்புடா. ஐயோ அப்பா, அதெல்லாம் இல்லப்பா, வேற ஒரு வழி இருக்கு. ஓகேவாப்பா, இதான் பிளான். ஒர்க் அவுட் ஆகுமா? அப்பா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்பா, நீங்க வேற பாருங்க. தமிழ், நீ நீ நேரம் அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது கீழே போய் ஒழிச்சுக்கோ. கரெக்டா அம்மா வெளில வரும்போது நீ உள்ள போய் கபோர்ட் சாவி எடுத்து கபோர்ட் திறந்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துரு. நானா? நீதான் போ. போ போ. இங்க ஸ்டெப்ஸ்க்கு பின்னாடி. அது உள்ள உள்ள உள்ள. அப்பா அப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. டேய் எத்தனை தடவை சொல்றது? நீ திருந்தே மாட்டியா? அப்படி என்ன தாண்டா இருக்கு சரக்குல? குடிச்சு உடனே அழிச்சுக்கிறியாடா? டேய் ஏன்டா இப்படி பண்ற? இதை பார்க்கத்தான் நான் கோமால இருந்து மீண்டு வந்தேனா? டேய் குடும்ப மானவே போகுதுடா. என்ன நீ தனியால நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய் உனக்குன்னு ஒருத்தி இருக்காடா, அவளை வச்சு நீ காப்பாத்த வேணாமா? அப்பா இல்லப்பா, ஒரே ஒரு நாள் தான் தெரியாம. என்னடா ஒரு நாள்? இப்படி ஆரம்பிக்கிற பழக்கம் தான் பெருசா போய் வாழ்க்கையே அழிச்சிடும். ஏன்டா அப்படி பண்ற? எப்பதான் நீ திருந்துவ? பின்றீங்களே. டேய் இதெல்லாம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா? ஏன்டா அப்படி குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? இங்க பாரு மீனா, குடிச்சிட்டு வந்திருக்கான். குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்ன டேய் குடிச்சியா? அட பாவி, ஏன்டா குடிச்ச? ஏன்டா இப்படி பண்ண? குடிக்க மாட்டேன்னு தானடா சொன்னேன். அம்மா அம்மா ஐயோ அம்மா. ஏன்டா இப்படி பண்ண? அம்மா ஐயோ உன்னால என்ன பண்ற பாரு. ஏன்டா இப்படி அடி மீனா, என்ன எனக்கு ஒரு நாள்? என்னைக்காவது ஒரு நாளா? ஏன்டா இப்படி போய் சொல்ற? குடிக்க மாட்டேன்னு நீ மேல சத்தியம் பண்ணிருக்கல. ஏன்டா இப்படி பண்ண? அம்மா அம்மா குடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ திருந்தவே மாட்டியா?
ஆமா 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 எனக்காவது ஒரு நாள் தான் நான் அடிக்கிறேன். என்னடா ஒரு நாள் 2 நாள் ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா குடிச்ச? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல? பாவடா அந்த தமிழ். அவளை நினைச்சு பாத்தியா நீ? அத்தைக்கு தெரிஞ்சா இங்க வளர்ப்பதால தப்பா பேசுவாங்க. அவங்க உடம்ப பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்கடா போய் குடிச்சிட்டு வந்த? சொல்லு, யார் கூட போய் குடிச்ச? எதை குடிச்ச? அம்மா நான் குடிக்கலம்மா. அந்த கேடி இருக்காளம்மா, அவன் தமிழை கூட்டிட்டு போய் குடிக்க வச்சுட்டா. அம்மா இனிமே சத்தியமா நான் குடிக்க மாட்டேம்மா. குடிக்க மாட்டேம்மா, குடிக்க மாட்டேன். இது சரி வராது. எங்க இந்த கேடி? கூப்பிடுங்க அவனை, கூப்பிடுங்க அவனை. அவனை வர சொல்லுங்க, கால் பண்ணுங்க. போன் ரூம்ல இருக்கு மீனா. ஆமாம்மா ஃபோன் ஏன் போன் ரூம்ல தான் இருக்கு. இப்பவே அவனை வர சொல்லி என்ன பண்ற பாருங்க. பாருங்கப்பா, பாருங்கப்பா, வாங்கப்பா. ஐயோ நீங்க என்ன பண்ண? ஒண்ணு இல்ல அத்தை. அது அது பீரோ ஏன் திறந்திருக்கு? என்ன கையில என்ன மறைக்கிற? அது ஒண்ணு இல்ல அத்தை. அது ஒண்ணு இல்ல. அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. நான் தான் அவளை. என்னடா தெளிவா பேசுற? ஐயோ இதை மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி உளறன? மீனா அது ஓ, அப்போ நீ குடிக்கல? இல்லம்மா. அதான் வாடையே வரலையே. குடிச்ச மாதிரி நடிச்சிருக்கா இல்ல? ஆமா, எதுக்கு இந்த டிராமா? ஓ, இப்பதான் புரியுது. நான் தூங்கிட்டு இருக்கும்போது சாவி எடுக்க முடியல. இல்ல அதெல்லாம் இல்ல மீனா. நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு முட்டாள்லாம் கிடையாது. என்ன நைஸா வெளியில வர வச்சு இவள உள்ள அனுப்பி கபோர்ட்ல இருந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுத்திருக்கீங்க. அது அப்போ அந்த பேப்பர்ல ஏதோ விலங்கு இருக்கு, அப்படிதானே? ஏய், அது குடு. ப்ளீஸ்மா வேணாம்மா. கையெடு. அம்மா அம்மா நான் என்னடா அது? அதுல ஒண்ணு இல்ல. எது இருக்கு? ஒண்ணுமே இல்ல அத்தை. நீங்க 3 பேரும் டிராமா பண்ணி இதை எடுக்கிறீங்கன்னா அப்படி என்ன ரகசியம் இருக்கு இதுல? சிபி, ஆமா ப்ளீஸ்மா படிக்காதம்மா சொன்னா கேளுமா. ஏன் தடுக்கிற? மீனா கொஞ்சம் பொறுமையா இரு, நாங்க சொல்றத கேளு. நீங்க பதறதெல்லாம் பார்த்தா இதுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போலயே. இல்ல மீனா அது அத அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. சொல்றத கேளுங்க, அத குடுங்களேன், குடுங்க. மீனா அது தமிழோட பர்சனல், அத அனாவசியமா திறந்து படிக்கிற தப்புமா. அத அவகிட்ட கொடுத்துருமா. அவளோட பர்சனல் எதுக்கு ஏன் கபோர்டுக்குள்ள வருது? அது ஏதோ மிஸ் ஆகி வந்திருக்கு. இல்ல, இவ மட்டும் பதறனா பரவாயில்ல, நீங்க 2 பேர் சேர்ந்து பதறீங்க. அப்ப இதுல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. குடு குடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையில இருந்து புடிக்கி கிழிச்சு போடுவேன் உன்னை. ஆமா நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்லம்மா, நீ இதை படிக்க கூடாதுமா. சிபி, மரியாதையா சொல்லு, அதுல என்ன இருந்துச்சு? அதுல என்ன இருக்கு? என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து என்னத்தை மறைக்க பாக்குறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. தமிழ், அதுல என்ன இருந்துச்சு? அது ஒண்ணு இல்ல அத்தை. மீனா, போய் விடு. என்னாச்சு மீனா? அத்த, இவன் குடிக்கவே இல்ல. குடிச்ச மாதிரி நடிச்சு தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி வெளியில வர வச்சு பீரோவை திறந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டா எல்லாரும் மூடி மறைக்கிறாங்க. அத நானே படிச்சு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா சிபி அத சுக்கு நிற கிழிச்சிட்டா பாருங்க. 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைக்கிறாங்க.
சிபி, ஜானு என்ன நடந்தது? அப்படிலாம் எதுவும் இல்ல ஜானு. அம்மா தான் ஏதோ வளர்றாங்க. நிறுத்துடா. அத கிழிச்சு கிடக்க. அதுவும் படிக்க முடியாத அளவுக்கு சுக்கு நூறா கிழிச்சிருக்க. என்னது இது? உண்மையை சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? தமிழ், அம்மா, பொய் சொல்ல மாட்டேன், யாரையும் ஏமாத்த மாட்டேன்னு நான் உன்னை நம்பிட்டு இருந்தேன். என்ன வேலை இதெல்லாம்? அம்மா அது வந்து என்னன்னா பிரகாஷ், நீ சொல்லு. அது ஜானு ஜானு ஏன் தப்புதான் ஜானு. இது ஆக்சுவலி நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஜானு. சொல்லாம இருந்தாதான் தப்பா போயிடுச்சு. சிபி, இனிமேலும் தமிழ் இரு ப்ளீஸ். இனிமேலும் மூடி மறைக்க விரும்பல ஜானு. அப்பா நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சொல்லிடுறேன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களாப்பா? சிபி, ஜானு நான் திரும்ப லண்டன் போறதுக்கு விசா எடுத்து வச்சிருந்தேன் ஜானு. அது எப்பயோ தவறி அம்மா கைக்கு போயிடுச்சு. அதை கிழிக்கத்தான் அப்பாவும் தமிழும் தேடிட்டு இருந்தாங்க. அது கடைசியா அம்மா கைக்கு போயிடுச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க எல்லாருமே திட்டுவீங்க, நீயும் வருத்தப்படுவேன்னு சொல்லிதான் நான் அதை அப்படியே புடுங்கி கிழிச்சு போட்டேன் ஜானு. இல்ல இல்ல, இவ போய் சொல்றான். அது அது விசா மாதிரியே இல்ல. இவன் ஏதோ மறைக்கிறாத. பிரகாஷ், சிபி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா உண்மைதான். அது விசா விசா லெட்டர் தான் அது. எவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப ஓடி போக பாக்குற? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாயிடுச்சு. தமிழ் என்ன தப்பு பண்ணா? அவளை விட்டுட்டு போறதுல குறியா இருக்க? சிபி, இன்னொரு தடவை ஓடி போறத பத்தி யோசிச்ச, அதுக்கப்புறம் நீ என்ன புனமா தான் பார்க்கணும். என்னடா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இங்க உனக்கு என்னடா குறை? லண்டன்ல போய் அப்படி என்னதான் பண்ண போற? நீ இனிமே இந்த மாதிரி பண்ண நான் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் சிபி. என்ன சிபி, எத்தனை தடவை சொன்னேன் எனக்காக அந்த வீட்டில் இருக்க மாட்டியா? தமிழ், நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, பார்த்துக்கலாம். தமிழ், நீ வருத்தப்படாத. எங்களை மீறி அவன் எங்க எப்படி போறான்னு பாத்துறலாம். அம்மா என்ன அடி. ஜானுக்கு வயசே ஆகல. என்ன தமிழ்? ஹேய் தமிழ், என்ன பண்ற? சிபி, சாரி சாரி, 1000 தடவை சாரி, லட்சம் தடவை சாரி. என்னால தானே உங்களுக்கு எவ்வளவு பெரிய அடி. ரொம்ப வலிக்குதா? பாருங்க, 5 விரலும் 15 போயிருக்கு. சாரி. ஆனா எனக்காக நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்குள்ள இவ்வளவு மறைச்சு வச்சிருக்கீங்க. எதை மறைச்சு வச்சிருக்காங்க? என் மேல இருக்கிற லவ் தான். மண்ணாங்காட்டி. ஆனா உன அங்கதான் போமா உனக்கு. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் தமிழ், நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப்லயும் லவ் இருக்குல்ல. ஷோ ஆண்டவா, இவகிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்து. சரி, அதை விடுங்க. ரொம்ப வலிக்குதா? நான் வேணா ஐஸ் வச்சு விடட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், விடு. இருங்க, வைக்கிறேன். உட்காருங்க. ஐஸ் வச்சா சரியாயிடும். இருங்க.
ஜால் என்னதான் டிஸ்லோகேட் ஆயிடுச்சா? தமிழ் பரவாயில்ல தமிழ், வேணாம். இருங்க. ஏய், என்ன தமிழ் பண்ற? சாரி சிபி, உங்க கண்ணத்துல தாடி மிச ஜாஸ்தியா இருக்கிறதுனால அறிஞ்சது தெரியல. இதே என் கண்ணத்துல அடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். பூரி மாதிரி இருக்கிற என் கண்ணும் சப்பாத்தி மாதிரி காஞ்சு போயிருக்கும். என் மேல கோவம்லாம் இல்லையே. இதுல கோவப்பட என்ன இருக்கு? இன்னைக்கு இந்த குடும்பத்துல ஒரு ஆட்டம் பாம் வெடிக்க இருந்ததை நாம தடுத்திருக்கோம். அது வரைக்கும் சந்தோஷம் தமிழ். ஆனா ஒண்ணு, இந்த அடியில தான் நான் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? இன்னொரு 40 வருஷத்துக்கு என் ஜானுவை அசைச்சிக்கவே முடியாது. நிஜமாவே நான் ஜெயராணியோட பொண்ணுதான். நான் இத்தனை நாளா உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன். ஜனமா, என்கிட்ட வராத, வெளியே போ. எப்போ நீ அந்த ஜெயராணியோட பொண்ணுன்னு சொல்லிட்டியோ, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போ போ.